இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா டோக்கியோ சவர்மா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சவர்மா கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும்தான் சின்ன கடை, ஆனால் அண்ணன் வந்து ஏகப்பட்ட சவர்மா கொடுக்குறாங்க. பாருங்க, கஸ்டமர்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, அண்ணன் கடையில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அண்ணன் கடைக்கு வந்து கடை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்தாச்சு. அதனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதே ஒரு 7 மணி ஒரு 7:30க்கு மேலே வந்தோம்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அண்ணன் கடையில் வந்து நிற்கவே முடியாது. இப்போ அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அண்ணன் வந்து கஸ்டமருக்காக சவர்மா போட போறான்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி போறான்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ அண்ணன் வந்து சவர்மா ஒன்று போட போறாரு. எப்படி போடுறான்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, லேஸ்லாம் நல்லா சூப்பராக கொட்டுறாரு. அண்ணன் இந்த சவர்மா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கடையில வந்து என்னென்ன கிடைக்குது நம்ம கேட்போம். ராப் பண்றாரு. அண்ணன் இருந்து சவர்மா ஒன்று சூடாக வாங்கியாச்சு. செம்மையா இருக்கு சவர்மா. பாருங்க அண்ணா, இந்த சவர்மாவோட ரேட் எவ்வளோண்ணே? என்னண்ணே? 90 அண்ணே. கண்டிப்பா வந்து 90 ரூபாய்க்கு ஒத்து நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க, அண்ணன் கடை நல்லா கிரீமியா இருக்கு சவர்மாவே. அண்ணன் இப்போ வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு நம்ம கேட்போம். பாருங்க, அண்ணன் கடையில் வந்து எவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்காங்கன்னு. கூட்டம்லாம் நல்லா அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் கடையோட மெனு நம்ம காமிப்போம். பாருங்க, அண்ணன் கடையோட மெனு இதான். கிளாசிக் சவர்மா வந்து 90 ரூபாய், ஸ்பைசி 100, தந்தூரி 100. மேக்சிமம் அண்ணன் கடையில் எல்லா மெனுவுமே 160 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருது. பாருங்க, எல்லாமே நல்லா செம்மையா இருக்கு. கிளாசிக்கு, ஸ்பைசி, தந்தூரி, பெரி பெரி, மெக்சிகனு, சீஸ்வானு, லேஸு, ஜூம்பி, டபுள் லேஸு, டபுள் சீஸு, பிளேட்டு. பாருங்க, கஸ்டமருக்காக அண்ணன் வந்து லேஸ் பிளேட் ஒன்று போட்டிருக்காங்க. கஸ்டமர் நிறைய பேர் வந்து முன்னாடி கஸ்டமர் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் நின்று என்ன மெனு சொல்லலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் அப்படியே கொடுங்க. அது மேலே ஒன்று போறீங்களா? அது என்னண்ணே? மைனஸ் அண்ணே. பாருங்க, அண்ணன் கடையில் நல்லா சூப்பராக இருக்கு. டாப்பிங்ஸ்லாம் நல்லா செம்மையாக போட்டு தராரு. பாருங்க, கஸ்டமர் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பாருங்க, ஒரு பெரியவர் கூட வந்து சவர்மா சாப்பிட்றாரு. கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு லேஸ் ரோல் வந்து மாற்றி லேஸ் ரோல் ஒன்று. அண்ணன் வந்து லேஸ் ரோல் போட போறாரு. பார்ப்போம் எப்படி போறாருன்னு. பாருங்க, லேஸ் ஒரு பாக்கெட் போறாரு. அண்ணா, இது என்னதுண்ணே? குபூசா? எல்லாமே நல்லா ஜூசியா இருக்கு. சிக்கன்லாம் பாருங்க தரமா இருக்கு. ஃப்ளேம்லாம் நல்லா அதிகமாக வச்சு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ போகிற சவர்மா பேர் என்ன? பேருண்ணே ஸ்பைசியாண்ணே?
பாருங்க அண்ணன் கடையில் வந்து இப்போ ஸ்பைசி சவர்மா போடுறாரு. பாப்போம் எப்படி போறாருன்ட்டு. பாருங்க அண்ணன் வந்து சவர்மா போட்டு அடிக்கிக்கிட்டே இருக்காரு. கஸ்டமரும் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கஸ்டமர் நிறைய பேர் முன்னாடி நிக்கிறாங்க. அண்ணன் வந்து சவர்மாக்காக சிக்கன்லாம் ஸ்லைஸ் பண்றாரு. அண்ணன் கடையோட மெனு இன்னொரு தடவை காமிக்கிறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் கடையோட மெனு இதான், பார்த்துக்கோங்க. மேக்சிமம் உங்க கையில ஒரு 150 ரூபா இருந்தாலே போதும், நல்லா தரமான சவர்மா சாப்பிடலாம். கண்டிப்பா எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. ப்ரிப்பரேஷனை பாருங்க. பின்னாடி அண்ணன் வந்து சூடா சவர்மா போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. கடையில வந்து குட்டி பையன் ஒருத்தவன் இருக்கான். அந்த பையன்ட்ட வந்து கடையோட லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். தம்பி, உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எங்கனப்பா இருக்கு? கல்யாணுக்கு ஆப்போசிட்ல போலீஸ் பூத் இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் இந்த பக்கத்துல வந்தா என் கடை இருக்கும். உங்க கடையோட பேர் என்னப்பா? டோக்கியோ சவர்மா. டோக்கியோ சவர்மா. முன்னாடி முனிசிபல் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு, அது கிட்ட கடை இருக்கு. உங்க கடையோட பேர் என்னப்பா? டோக்கியோ சவர்மா. தம்பி வந்து கடை லொகேஷன் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு நம்ம கரெக்டா காமிப்போம். பாருங்க, திருச்சிராப்பள்ளி உருது துவக்கப்பள்ளி, அதுக்கு பக்கத்துல வந்து அண்ணன் கடை இருக்கு. அப்படியும் உங்களுக்கு வந்து லொகேஷன் தெரியலனா அந்த சைடு பாத்தீங்கன்னா அது வந்து பார்க்கு. அது என்ன பார்க்னா திருச்சி இப்ராஹிம் பார்க்கு. அதுதான் அந்த இப்ராஹிம் பார்க்குக்கு அண்ணன் கடை வந்து சைடில் வச்சிருக்காரு. டோக்கியோ சவர்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா திருச்சியில சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். மறக்காம திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா கொடுக்குறாங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சி சைடு இருக்க மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்டா தராரு. நல்லா ஒர்த்தா இருக்கு. பாருங்க, சவர்மாவும் கஸ்டமருக்காக போட்டுக்கிட்டே தான் இருக்காரு கண்டினியூஸா. பாருங்க, அண்ணன் வந்து சவர்மா போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சாப்பிட்டு பாருங்க. அப்படி சாப்பிடலன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரியே வந்து கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா மேக்சிமம் இந்த திருச்சி இப்ராஹிம் பார்க் பூங்கா அது சைடில் இருக்கு. அண்ணன்ட்ட போயிட்டு கடையோட டைமிங் மட்டும் நம்ம கேட்கவே இல்லை. கடை டைமிங் கேட்போம், அவர் என்ன சொல்றேன்னு பார்ப்போம். அண்ணே அண்ணே, உங்க கடையோட டைமிங் என்னண்ணே? 5 to 11 வரையும். 5 to 4 to 12 வரையும். 4 to 12 வரையும் இருக்குமாண்ணே? அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னா தெரியும். அண்ணனோட கடை வந்து ஈவினிங் 4 to நைட்டு 12 மணி வரையும் இருக்கும். மறக்காம திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி சின்ன சின்ன கடையாக நல்ல தரமான ஃபுட்டு கிடைக்கிற கடையாக வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ணா போயிட்டு வரண்ணே, பாய்ண்ணே. ஓகேண்ணே. பாருங்க, அண்ணன் கடையோட கான்டாக்ட் நம்பர் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அண்ணன் கடையோட கான்டாக்ட் நம்பர் இதுதான். அப்படி யாராவது அண்ணன் கடைக்கு சாப்பிட வர மாதிரி இருந்தால் இந்த 2 கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி கடை இருக்கா என்னன்னு கேட்டுட்டு மறக்காமல் அதுக்கப்புறம் வாங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து பல்ப் வாங்கிறாங்க. மறக்காமல் அண்ணன் கடையில் இந்த கான்டாக்ட் நம்பரை அடித்து கடை இன்னைக்கு ஓப்பனாக இருக்கான்னு கேட்டுட்டு தெளிவாக வாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாரும் வாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.
பாருங்க அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அண்ணன் கடைக்கு வாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணுங்க. தம்பி பாய்யா.